ரொம்பவே வேகமா கடல்ல போயிட்டு இருக்கிற இந்த பெரிய கப்பல் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கனடா நாட்டு பக்கத்துல இருக்க பசிபிக் ஓஷன்ல அலஸ்கான்னு சொல்ற ரொம்பவே அழகான ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 5000 பேரோட இந்த கப்பல் 6 நாள் கடல்லே டிராவல் பண்ணி இன்னும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்லயுமே கொண்டு போய் இந்த கப்பல் நிறுத்துவாங்க. நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரை சுத்தி பார்க்கலாம். இந்த கப்பலுக்குள்ளே பாத்தீங்கன்னா வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கான ரெஸ்டாரண்ட் இதுல இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 20க்கு மேலேயே இருக்கும் ரெஸ்டாரண்ட் மட்டும். இன்னும் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டைமுக்கு திறப்பாங்க, டைமுக்கு மூடிடுவாங்க. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல 24 மணி நேரமும் இருக்கும். பீஸான்னு சொல்ற ரெஸ்டாரண்ட்ல 24 மணி நேரம் கப்பலில் ஓப்பன்லேயே தான் இருக்கும் ரெஸ்டாரண்ட். இன்னும் காஃபி ட்ரிங்க்ஸ் எல்லாமே கப்பல்ல இருக்கும். இன்னும் கப்பல் நடுவு பகுதிக்கு போகலாம். இன்னும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இன்னும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இன்னும் இந்த சைடு இருந்து பார்த்தாலும் சரி, அந்த சைடு இருந்து பார்த்தாலும் சரி, ரெண்டு சைடு ஒரே மாதிரி தான் தெரியுது. ரெண்டு மலைக்கு நடுவில் போற மாதிரி. இன்னும் இந்த கப்பலை நேராக நிறுத்தி வச்சோன்னா 100 மாடி ஹைட் இருக்க மாட்டிருக்கு இந்த கப்பல். அலாஸ்கான்னு சொல்ற ஒரு ஊர் பூமிக்கு மேல இருக்கிறனால சூரியன் இந்த சைடு உதிச்சு அந்த சைடுலாம் மறையாது, அப்படியே இருந்து அப்படியே போயிடும். இன்னும் கொஞ்ச நாட்டுலலாம் பாத்தீங்கன்னா சூரியன் 24 மணி நேரமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாட்டுலலாம் பாத்தீங்கன்னா சூரியனே இல்லாம ரொம்பவே குளிர்ற ஊர்லாம் இருக்கு. இன்னும் அலஸ்காக்குன்னு நம்ம சொன்னாவே டால்பின்ஸை பார்க்க நிறைய பேர் போவாங்க, பெரிய பெரிய திமிங்கலத்தை பார்க்க போவாங்க. அது மட்டும் இல்லாம கிளேஷியர்ஸ்ன்னு சொல்லி ஐஸ் மலை எல்லாத்தையும் அங்க பார்க்க போவாங்க. கொஞ்சம் பேர்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போகிறதுக்குள்ள அலஸ்காவை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி அவங்க பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஊரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.